இவர் தான் லக்ஷ்மி அக்கா. ரொம்ப சீக்கிரமா காலையில 5 மணிக்கே எழுந்துருவாங்க. சமையல் பண்ணணும், வீட்டு வேல பார்க்கணும், குழந்தைங்கள ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணும். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் அவங்களோட சின்னதா நடத்துற ஸ்நாக்ஸ் கடைய பத்தி யோசிப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பாங்க. ஆனா, எப்படி இந்த தொழில வளர்க்கிறதுன்னு தெரியாம ஒரு தயக்கமா இருக்கும். எப்படி விளம்பரம் பண்றதுன்னு தெரியல. புதுசா வாடிக்கையாளர்கள எப்படி சேர்க்கிறதுன்னு புரியல. கடைக்கு வர்றவங்க கிட்ட கூட எப்படி தைரியமா பேசுறதுன்னா தெரியல. கையில ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. ஆனா, அத கூப்பிடுறதுக்கு மட்டும் தான் உபயோகப்படுத்துவாங்க. பிசினஸ்க்கு உதவுற ஆப்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாது. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கூட போடத் தெரியாது. குழந்தைகள்ட்ட கேட்கலாம்னு தோணும். ஆனா, நான் இதெல்லாம் தெரியாதவங்கற மாதிரி நெனச்சுப்பாங்களோன்னு ஒரு பயம். இதெல்லாம் படிச்சவங்களுக்கு தான் சாத்தியம்னு நெனச்சிருந்தாங்க. ஆனா, ஒரு நாள் ஷீ கனெக்ட் பத்தி கேள்விப்பட்டாங்க. அது ஒரு விமென் ஒன்லி பிசினஸ் பிளாட்ஃபார்ம். 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் அங்க இணைஞ்சு ஒத்துழைச்சு முன்னேறிட்டு இருக்காங்க. அதுல லக்ஷ்மி அக்காவும் ஜாயின் பண்ணாங்க. அங்க தான் முதல் தடவையா நான் மட்டும் இல்ல, இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் இல்லன்னு புரிஞ்சுண்டாங்க. ஷீ கனெக்ட்ல நடந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெய்னிங்ல ரொம்ப விஷயங்கள கத்துக்கிட்டாங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறது, தங்க பொருளுக்கு நல்ல புகைப்படம் எடுக்கிறது, ஆன்லைன்ல வாடிக்கையாளர்களை சேர்த்துக்கிறது, தன்னம்பிக்கையா பேசுறது, டெக்னாலஜிய பயன்படுத்தி பிசினஸ் வளர்க்கறதுன்னு எல்லாம் கத்துக்கிட்டாங்க. இப்போ அந்த ஃபோன் அவங்க கையில ஒரு ஆயுதமா மாறிடுச்சு. அதுவே அவங்க கடைய வளர்க்கிற கருவியா மாறிடுச்சு. அவங்களோட விளம்பரமும், வருமானமும் அதன் மூலமா வளர ஆரம்பிச்சிடுச்சு. ஷீ கனெக்டிற்கு முன்னாடி பயம், தயக்கம், குறைஞ்ச வருமானம். இப்போ தன்னம்பிக்கை, நெறைய வாடிக்கையாளர்கள், நல்ல வருமானம், சந்தோஷமா தன் தொழில செய்றாங்க. இப்போ லக்ஷ்மி அக்கா சொல்றாங்க, "டெக்னாலஜின்னா எனக்கு இனிமே பயமில்ல. அது என் வளர்ச்சிக்கான கருவி. ஷீ கனெக்ட் இணையுங்க, ஒத்துழைங்க, முன்னேறுங்க." பயத்திலிருந்து தன்னம்பிக்கைக்கு, சின்ன தொழில்ல இருந்து பெரிய சாதனைக்கு.